தமிழ்நாட்டில் ஒரு வாரத்துக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்யும். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வரும் 12ஆம் தேதி முதல் வெப்பநிலை உயரும் என அறிவிப்பு. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என கணிப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 240 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் கடந்த 2 நாட்களில் சவரனுக்கு 800 ரூபாய் உயர்வு. நாட்களாக வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 245 ரூபாய்க்கு விற்பனை. கரூரில் மக்களை சந்தித்த முதல்வர் விஜய். விழா மேடைக்கு முதல்வரை வரவேற்ற இந்நாள் முன்னாள் அமைச்சர்கள். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது முதல்வரின் கரூர் மக்கள் சந்திப்பு கூட்டம். முதல்வர் விஜய்க்கு திருவள்ளுவர் சிலை கொடுத்து வரவேற்புரை நிகழ்த்திய பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி. அனைவருக்கும் வணக்கம். நெசவாளர் நெஞ்சமெல்லாம் குளிர கரூர் மாநகருக்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் முதல்வர், எங்கள் கழக தலைவர் திரு விஜய் அவர்களை கரூர் மாவட்ட மக்களின் சார்பாகவும் எனது சார்பாகவும் இதயம் கனிந்த வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் சென்ற முதல்வர் விஜய்க்கு வெள்ளியிலான போர்வாளை பரிசாக வழங்கிய முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர். எம்ஜிஆரின் அன்பு, ஜெயலலிதாவின் வீரம் ஆகியவற்றின் ஒன்று சேர்ந்த அடையாளமாக விஜய் திகழ்வதாகவும் புகழாரம். புரட்சி தலைவருடைய அன்பும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய வீரமும் ஒன்று சேர்ந்த தலைவராக நம்முடைய புரட்சி தளபதி நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களை தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. எவ்வளவு உயரத்துக்கு சென்றாலும் சில காயங்களை மறக்க முடியாது என உரையை தொடங்கிய முதல்வர் விஜய். கரூர் சம்பவம் அதிக வலியை தந்ததாகவும் வேதனை. ஒரு மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். கூட்டம் அதிகமாக இருப்பதாக பெரம்பலூரில் தடுத்த காவல்துறை. கரூரில் எங்களை தடுக்காதது ஏன்? கரூர் காவல்துறை தடுத்திருந்தால் அங்கே சென்றிருக்கவே மாட்டேன் என்றும் முதல்வர் விஜய் வேதனை. அரியலூர்ல அந்த மீட்டிங் முடிச்சிட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. இல்ல சார், இங்க எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. கரூரில் காவல்துறையினர் எச்சரித்திருந்தால் நிகழ்ச்சியை ரத்து செய்திருப்போம். ஆனால் காவல்துறையே சம்பவம் நடந்த இடத்துக்கு அழைத்து சென்று நாடகம் போட்டதாக முதல்வர் விஜய் விமர்சனம். போலீஸ் நினைச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பா இருக்கு, ஏதோ தப்பா தோணுது அப்படின்னு நினைச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனா அதையெல்லாம் எதுவுமே செய்யாம அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாரு. கரூரில் காவல்துறையின் நாடகத்தை நம்பி ஏமாந்ததாக முதல்வர் விஜய் ஆதங்கம். கள்ளங்கபடமற்ற குழந்தைகளையும் சகோதரிகளையும் இழந்துவிட்டதாக வேதனை.
அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அந்த சம்பவத்துல நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அது சிரிச்சுக்கிட்டு, அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. கூட்டத்துக்கு முறையான பாதுகாப்பு வழங்காமல் தன் மீதே மு.க. ஸ்டாலின் பழியை போட்டதாகவும் விஜய் குற்றச்சாட்டு. கரூர் சம்பவத்தின் பின்னணியில் இருந்தது யார், மூளை யார் என்றும் கேள்வி. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்யறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? கரூர் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் நினைவாக நினைவு சின்னம் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அமைக்கப்படும் என முதல்வர் விஜய் அறிவிப்பு. மக்களை, என் மனசை விட்டு கரூர் எப்பவும் நீங்கவே நீங்காது. நமக்கு ஏற்பட்ட அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். காவிரி நீர் மற்றும் மேகதாட்டு அணை பற்றி பேசி பிரச்சனையை பெரிதாக்க விரும்பவில்லை. சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாகவும் எதிர்க்கட்சிகளுக்கு முதல்வர் விஜய் பதில். சும்மா பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. அதனாலதான் சட்டசபையில அந்த அரசினர் தீர்மானம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்தோம். அது எப்படி டு டேக் இட் ஃபார்வர்ட், எப்படி கொண்டு போகணுமோ அதை சரியா செய்வோம். கரூருக்கு வருவதை திமுக தடுக்க முயற்சித்ததாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்றம் சம்மட்டியால் அடித்தும் திமுக விழித்துக் கொள்ளவில்லை எனவும் சாடல். என்னமோ இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க. ஒழுங்கா படி என்று சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு என்று செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம்தான். கரூரில் ஏற்பட்ட காயத்துக்கு மக்கள் சார்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் பேச்சு. காலத்துக்கும் எழ முடியாத அளவுக்கு அடியை கொடுக்க வேண்டும் என்றும் ஆவேசம். ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பணத்தை விட தனக்கு ஜனமே முக்கியம் என முதல்வர் விஜய் உறுதி. மக்களுக்காக மட்டுமே அனைத்தையும் விட்டுவிட்டு அரசியலுக்கு வந்ததாகவும் திட்டவட்டம். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். வாக்குக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தை தாவிக ஒழித்து விட்டதாக முதல்வர் விஜய் பெருமிதம். மக்கள் தன் பக்கம் இருக்கும்போது குதிரை பேரம் எதற்கு என்றும் கேள்வி. எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நாம நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுத ஒட்டக பேரம் எல்லாம்? மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரம் எல்லாம்? தான் நடித்த வேட்டைக்காரன் படத்தின் பாடலை பாடி கரூரில் செந்தில் பாலாஜியை மறைமுகமாக விமர்சித்த விஜய். வேட்டைக்காரனை கண்டு அஞ்சி ஓடுவதாகவும் சாடல்.
கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஐந்து நிமிடம் பேசியதற்கே கொளத்தூரில் கொத்து பரோட்டா போட்டு விட்டார்கள். திமுக தலைவர் ஸ்டாலினின் தோல்வியை மீண்டும் விமர்சித்த முதல்வர் விஜய். 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. கட்சி நிதி என சட்டமன்றத்தில் பொதுவாக கூறிய உடனேயே ஓட்டம் பிடித்து விட்டார்கள் என திமுகவினரை சாடிய விஜய். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் எனவும் விமர்சனம். எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க, அப்படி என்ன நம்ம சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறேங்கும். டாக் லெஸ் வொர்க் மோர் என்பதே தாவேகாவின் அரசியல். பேச்சை குறை, வேலையை செய், இதுவே எங்கள் கொள்கை என்றும் முதல்வர் விஜய் உரை. சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலேயாவது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் வொர்க் மோர் மோடு தான், அதுதான் நம்ம பாலிசியே. கரூர் செல்லக்கூடாது, திட்டங்களை தொடங்கக்கூடாது என தனக்கு தடை விதிக்க திமுக முயல்வதாக முதல்வர் விஜய் குற்றச்சாட்டு. இன்னும் ஆட்சியில் இருப்பதாகவே கனவு காண வேண்டாம் என்றும் மு க ஸ்டாலினுக்கு அறிவுறுத்தல். இன்னமும் நீங்க தான் ஆட்சியில் இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்கெல்லாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன். இன்னும் கனவுலயே இருக்கிறீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சியெல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. கரூரில் உதவியது யார், ஓடியது யார் என மக்களுக்கு தெரியும் என திமுக எம்பி கனிமொழி பதில். முதல்வர் விஜய் பொறுப்புடன் பேச வேண்டும் எனவும் வலியுறுத்தல். அந்த நேரத்துல கூட மக்களோடு நின்றவர்கள் யார், மக்களுக்கு உதவி செய்தவர்கள் யார், மக்களை தவிக்க விட்டுவிட்டு அங்கிருந்து ஓடி போனவர்கள் யாருன்னு மக்களுக்கு நல்லா தெரியும். கரூருக்கு விஜய் தாமதமாக சென்றதுதான் உயிரிழப்புக்கு காரணம் என TKS இளங்கோவன் குற்றச்சாட்டு. பலரை மருத்துவமனையில் சேர்த்து உயிரை காப்பாற்றியது திமுக அரசுதான் என்றும் விளக்கம். 7:30 மணி வரை மக்களை நிறுத்தி வைத்த ஒற்றை காரணத்தினால் ஆங்காங்கே அவர்கள் மயங்கி விழுந்தார்களே தவிர அங்கே கலவரம் நடக்கவில்லை, தள்ளுமுள்ளு நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. அவர்கள் உடல் எந்த அளவுக்கு அந்த வெயிலை தாங்கும், குடிக்க தண்ணீர் இல்லை, தாகம், தவிப்பு, இதிலே மயங்கி விழுந்தார்கள். அன்றைய முதலமைச்சர் எங்கள் தலைவர் மற்ற மருத்துவமனைகளிலிருந்து மருத்துவர்களை அழைத்து வந்து அந்த 100 பேரில் 60 பேரின் உயிரை காப்பாற்றி இருக்கிறார்.